ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டெவலப்டு பை பம்பிங் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டெவலப்மெண்ட் பை கம்ப்ரஸ்ட் ஏர். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல. ஸோ இப்போ கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ 45 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ எல்லோரும் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை கவர் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் ரெடியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 மெத்தட் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் பை கம்ப்ரஸ்ட் ஏரில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பேக் வாஷிங் மெத்தட், இன்னொன்று வந்து சர்ஜிங் மெத்தட். சரிங்களா? ஸோ பேக் வாஷிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்புவாங்க. சரிங்களா? ஃபோர்ஸ் த வாட்டர் பேக் அவுட் ஆஃப் த வெல் த்ரோ ஸ்க்ரீன் அண்ட் இன்டு த பேரிங் ஃபார்மேஷன் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஏர். சரிங்களா? ஸோ இது கம்ப்ரஸ் ஏர் கொடுக்கல அந்த டாப் அப்ளிகேஷனில் இதுதான் ஈஸியாக வந்து வெளில டெவலப் பண்ணிடலாம். சரிங்களா? அதில் இன்னொன்று பாருங்கள், ஏர்லைன் இஸ் எக்யூப்டு வித் 3-way வால்வ் விச் ப்ரிவென்ட்ஸ் ஏர் கிளாகிங் இன் த வெல் ஆர் வாட்டர் பேரிங் ஃபார்மேஷன். ஸோ வாட்டர் பேரிங் ஃபார்மேஷன்லேயும் ஸோ இந்த ஏர் வந்து கிளாக் ஆகாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 3 வால்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் நல்லா பாருங்களேன். ப்ரெஷர் கேஜ், 3-way வால்வ். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஏர்லைன் டிஸ்சார்ஜிங்கை கொடுத்துருக்காங்க, ஏர் டைட் கண்டிஷன். ஸோ பைபாஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் ஸ்க்ரீன் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், when the water will flow back into the well through screen and bring ஃபைன் சாண்ட் ஃப்ரம் த ஏரியா சரௌண்டிங் த வெல். ஸோ வெளில சுற்றி இருக்கிற இந்த ஃபைன் சாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஈஸியாக வந்து வெல்குள்ளே ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், பேக் வாஷிங் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்த சர்ஜிங் மெத்தட் ஆர் ஓப்பன் வெல் மெத்தட். ஸோ இந்த வெல்லில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டட், அதாவது டெப்த் ஆஃப் த வாட்டர் எக்ஸீட்ஸ் 2/3 ஆஃப் த டோட்டல் டெப்த் ஆஃப் த வெல். அப்படி இருக்க போக மட்டும்தான் நம்ம வி கேன் யூஸ் த சர்ஜிங் ஆர் ஓப்பன் வெல் மெத்தட். சரிங்களா? இது வந்து சர்ஜிங் ப்ளஸ் பம்பிங் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ ஏர் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பண்ணல, அந்த வெளில இன்ட்ரெஸ்ட் பண்ணல, அந்த ஃபைன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து லூசன் பண்ணிடும். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏர் இன்ஜெக்ஷன் பண்ணல உங்களுக்கு ஈஸியாக வெல் டெவலப்மெண்ட் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இட் இஸ் அ காம்பினேஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு. த டாப் கேசிங் இஸ் க்ளோஸ்டு, ஏர் டைட் அண்ட் 3-way வால்வ் இஸ் யூஸ்ட் அஸ் பேக் வாஷிங் மெத்தட். ஸோ 3-way வால்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சர்ஜிங்க்கு பாருங்கள், ப்ளக் கொடுத்துருக்கான். ஸோ டீ கிளாம்ப்பு, ஏர்லைன், ட்ராப் லைன், பெல் ஸ்க்ரீன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ டெவலப்மெண்ட் பை கம்ப்ரஸ் ஏர்னா பேக் வாஷிங் மெத்தட் அண்ட் சர்ஜிங் மெத்தட். சரிங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் பை ஜெட்டிங் மெத்தட் என்னன்னு தெரியும். ஜெட்டிங் வித் வாட்டர் அட் ஹை வெலாசிட்டி. வாட்டர் ஹை வெலாசிட்டியில் கொடுக்குறோம். சரிங்களா? கொடுக்கையில் உங்களுக்கு வெல் டெவலப்மெண்ட் ஏற்படும். ஸோ வெல் டெவலப்மெண்ட் ஆகையில் இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட்னு சொல்லியிருக்கான். ஹை வெலாசிட்டி ஜெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து அஜிடேட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிடும் சாண்ட் அண்ட் கிராவல் பார்ட்டிகல்ஸை. சரிங்களா? ஸ்க்ரீனை சுற்றி. ஸோ அது பண்ணையில் உங்களுக்கு ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆஃப் தி வெல் ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தி டெபாசிட்டட் மட் கேக் இந்த போர்ஹோல் கேன் பி டிஸ்பர்ஸ் அண்ட் ப்ரோக்கன் அவுட். ஸோ அந்த சுற்றிலும் டெபாசிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, மட்ஸ் எல்லாம், அது எல்லாமே வந்து ப்ரோக்கன் பண்ணி ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அந்த ஃபைன் சாண்டு, சில்ட்டுக்லே இது எல்லாமே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடலாம் அக்யூஃபேர்லேருந்து. சரிங்களா? ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட், டெவலப்மெண்ட் பை ஜெட்டிங். சரிங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் பை டிஸ்பர்சிங். ஸோ டிஸ்பர்சிங் இந்த சென்ஸ் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பாலிபாஸ்பேட் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? ட்ரில்லிங் மெத்தடோட. ஸோ பேக் வாஷிங் அண்ட் ஜெட்டிங் மெத்தடில் இது மூலியமாக மட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? 2 kg ஆஃப் கெமிக்கல் டு அபவுட் 400 liters ஆஃப் வாட்டர். பாலிபாஸ்பேட் 400 liters தே ஆர் யூஸிங் 2 kg. ஓகே. ஸோ இந்த பாஸ்பேட் டிஸ்பர்ஸ் த கிளே பார்ட்டிகல்ஸ் இந்த ட்ரில்லிங் மட். ஸோ இந்த பாஸ்பேட் தான். சரிங்களா? இது வந்து நம்ம கிளே பார்ட்டிகல்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதுதான். அடுத்து வெல் ஸ்க்ரீன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வாட் இஸ் வெல் ஸ்க்ரீன்? ஸோ வெல் ஸ்க்ரீன்னா இஸ் அ ஸ்ட்ரெயினர் செப்பரேட்ஸ் த கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் கிரானுலர் மெட்டீரியல் இன் ஹூஸ் போர்ஸ் இட் கண்டைன்டு. சரிங்களா? கிரவுண்ட் வாட்டரை வந்து கிரானுலர் மெட்டீரியல்ஸ்னு செப்பரேட் பண்ணுது. அதுதான் வந்து வெல் ஸ்க்ரீன். சரிங்களா? ஸோ வெல் ஸ்க்ரீனை வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னா, இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், இன்க்ரஸ்டேஷன் அண்ட் டிட்டோரியேஷன். ஸோ ஒரு வெளில டிட்டோரியேட் ஆகாமல் இருக்க, கொரோஷனால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க, இட் கேன் பி யூஸ்டு வெல் ஸ்க்ரீன். ஸோ எனஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் டு ப்ரிவெண்ட் கொலாப்ஸ். ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ எக்ஸசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் சாண்டை வந்து வெல்லுக்குள்ளே வந்து அனுப்பாமல், எக்ஸசிவ் சாண்ட்ஸ் வந்து வெல்லுக்குள்ளே அனுப்பாமல் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வி ஆர் யூஸிங் ஸ்க்ரீன்ஸ். சரிங்களா? ஸோ மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் டு த வெல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஒரு வெல்லுக்குள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது. அதுக்கு தான் வந்து வெல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெளில சுற்றி நம்ம அந்த அக்யூஃபர் போர் ஸ்பேஸோ அதுலேருந்து வர அந்த வயரிங் ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ டு ப்ரிவெண்ட் த கிளாக்கிங் லென்த் ஆஃப் த வெல் ஸ்க்ரீன் ஃபார் நான் கிராவல் பேக்ட். ஸோ இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. H is equal to Q0 divided by A0 VE. ஸோ Q0 என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த வெல் மீட்டர் கியூப் பெர் மினிட். VE என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன். அண்ட் A0 எஃபெக்டிவ் ஓப்பன் ஏரியா.
அடுத்து வாட் ஆர் தி வெல் ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ்? வெல் ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன? லென்த் ஆஃப் த ஸ்க்ரீனு, இட்ஸ் டயாமீட்டர், டோட்டல் ஓப்பன் ஏரியா அண்ட் சைஸு, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்லாட் ஓப்பனிங்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வெல் ஸ்க்ரீனோட எலிமெண்ட்ஸ். ஸோ கம்மிங் டு அடுத்து வெல் ஸ்க்ரீன் லாஸஸ். ஸோ என்னென்ன லாஸஸ் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறேன். லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அட் என்ட்ரன்ஸ் டியூ டு இட்ஸ் ஹைட் அண்ட் ஷேப். ஸோ ப்ரெஷர் வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? ப்ரெஷர் என்ட்ரன்ஸில் எதனாலனா அதோட சைஸ்னாலையும் ஷேப்னாலையும். அதே மாதிரி ஹெட் வந்து லாஸ் ஆகும். லாஸ் ஆஃப் ஹெட் ஆட்ரிபியூட்டட் டு தி டர்புலன்ஸ் ஆஃப் வாட்டர். டர்புலன்ஸ் ஆஃப் வாட்டர்னால we are losing the head. சரிங்களா? அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு பார்ஷியல் பெர்ஃபரேஷன், பார்ஷியல் பெனிட்ரேஷன். லாஸ் ஆஃப் ஹெட் லாஸ் ஏற்படும். அதுதான் இதோட மெயின் இதுவே. ஸோ அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு என்ட்ரன்ஸ் லாஸஸும் இருக்கும். சரிங்களா? அடுத்து வெல் லாகிங் இது வந்து ஒரு 1 மார்க்கில் போன தடவை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 2024 கொஷினில். ஸோ வெல் லாக் இஸ் த ரெக்கார்டட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்கவுண்டர்ட் இன் சீக்வன்ஸ் throughout the drilling with formations accurately noted as distance from surface of the ground. ஸோ அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு வெல் லாக் அப்படின்னா, ஸோ லாக் இன் த சென்ஸ் என்னன்னு நோட் டவுன் பண்ணுறது தான் லாகுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்லேருந்து கடைசி ஆப்ரேஷன் வரைக்கும் என்ன நோட் டவுன் பண்ண போகிறோமோ அதை தான் வந்து லாகுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வெல் லாக்னா அதான் சொல்லியிருக்கான். என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு போர்வெல்லோ ட்ரில் பண்ணையில் ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த டெப்த்தில் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் கிடச்சிது, இதில் வந்து ஃபைன் சாண்ட் கிடச்சிது, இதில் வந்து கிராவல் பேக் இந்த மாதிரி இதில் இருந்தது, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் டெப்த்து, திக்னஸ் ஆஃப் ஃபார்மேஷன், டெக்ஸ்சர், கலரு அண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் ஃபார்மேஷன். இதெல்லாம் தான் வெல் லாகிங்கில் நோட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கும் டெப்த்து, திக்னஸ்ஸு எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வெல் லாகிங். ஸோ மேக்ஸிமம் நம்ம வெல் ரிலேட்டடு சாப்டர்ஸ் வந்து நியர்பை கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து நிறையா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க கான்டூர் ட்ரென்ச்சஸ்ஸு. ஸோ இது ரிலேட்டடான டாபிக்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து சைலண்ட் வாட்டர் கன்சர்வேஷனை கொஞ்சம் கவர் பண்ணலாம். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் இதில் அதே மாதிரி 45 டேஸில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் எல்லோரும் மேக்ஸிமம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி கவர் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வர அப்கமிங் டேஸ்க்குள்ளே எப்படி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணலாங்கிற வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து அது பிபிடியாக உங்களுக்கு இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நானும் இருக்கிற சிலபஸை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.